அந்த பரிமளகன் மச்சகன் சத்துரு மகாராஜனுக்கு திருமணம் செய்து அந்த சத்துரு மகாராஜனுக்கு அதிலே சித்ராகதன் விசித்திரவீரன் என்று இருப்பவர்கள் பிறந்தார்கள். அதிலே சித்ராகதன் என்று சொல்லக்கூடியவன் தேவலோகத்தில் ஒருவன் இருக்கிறான். உலகத்தில் சித்ராகதன் என்றால் அவன் தேவலோகத்தில் இருந்து வந்தால் இவனை வெற்றி வைத்து விட்டான். அவனுக்கு திருமணம் நடந்தது. திருமணத்திலே காசிபுரம் மன்னன். அந்த காசிபுரம் மன்னனுக்கு 3 பெண்கள். அம்பாள், அம்பிகை, அம்பாலிகை என்று சொல்லக்கூடியவர்கள். அந்த 3 பெண்களை திருமணம் செய்து கொள்ளும் இந்த சித்ராகதன் என்பதற்காக தன்னுடைய யோகியை அறிந்து அவன் ஆண்மையில் அவனை வீழ்ச்சி செய்து கொள்வதால் அவனுக்கு வீடு போல இருக்கிறது. இந்த நாட்டை யாருக்கும் ஆளக்கூடாது அப்படின்னு அவன் கொடுக்க அப்படி செய்யலாம். அப்படிப்பட்ட வீடு போனால் எங்க வாழ கதைக்கு எனக்கெல்லாம் இருந்தாலும் ஒரு கதை பெரியசாய்க்கும் திருநெல்வேலிக்கும் 100 பேர்கள் ஆண்கள். அதிலே நாங்கள் மாணவர்கள் எனக்கு அவனுக்கு விஜயன் இப்படிப்பட்ட வல்லவர்கள் தம்பிமார்கள் என்னோடு நாங்கள் 5 தலை சர்ப்பத்திற்கு சமமானவர்கள். இதிலே ஏதாவது ஒரு தரம் இழுக்கப்பட்டுவிட்டால் அந்த 5 தலை சர்ப்பமாக மகன் பூமியிலே தலையை அடித்து அடித்து இறந்துவிடுவான். அப்படி எங்களுக்கு யாராலும் ஒருவருக்கு அப்பேற்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டால் நாங்கள் கொடுக்க மாட்டோம். மரணத்தோடு வாழ வேண்டும். மரணத்தையே ஏற்படுத்தால் அப்படிப்பட்டவர்கள் இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் உண்மையாக உண்மையாக பதிவாக விளங்கக்கூடியவர்கள் அம்மா மாமா மாலை போல் சேரி மாலை போல் சேரி ஆயிரம் பொழுதே மாமலை போலேரி அவள வாழ்க்கமல செங்கள்
இவருடைய துணை கொண்டுதான் இந்த பாரதத்தையே ஆமா காரணம் எங்களுக்குள் எப்படி என்றால் துரியோதனன் அரசாட்சியின் மீதே இந்த நாட்டை நாமே ஆள வேண்டும் அவனுக்கு நாட்டின் மீது எங்கே நான் மட்டும் நல்ல தம்பியாக இருந்தால் பரவாயில்லை. நமது சித்தப்பாவுடைய தந்திரமாக எங்களை துரியோதனுக்கு தாய்மாமன் யாரு? அவருடைய தாய் காந்தாரிக்கு அண்ணன். அவன்தான் காந்தார தேசக்கூடிய மன்னன் சகுனி. சகுனி என்பது எத்தனை எழுத்து? 3 எழுத்து. அதுல சனியனுக்கு ஒப்பான அதுவே சாணவழித்துக்கு மீதி 2 எழுத்து சொல்லு. சாணவழித்துக்கு பூனினா ராமாயணத்துல கழகத்தை ஏற்படுத்தியது பூனி. ஆமா, ஸ்ரீராமனை 14 ஆண்டு வனவாசம் அனுப்பியது அந்த பூனி செய்கிறது. அப்ப இந்த சகுனியை ஏற்பட்டவன் ஒரு சனியனுக்கு நிகரானவன், ஒரு பூனிக்கு ஒப்பானவன். அப்பேற்பட்டவன் சகுனி. இவன் பார்த்தா நமது மருகன் துரியோதனன் நமது தங்கையின் பிள்ளை, இவர்கள் நல்லா இருக்க வேண்டும், பாண்டவர்களை எப்படியாவது ஒழித்து கட்டியே தீர வேண்டும் அப்படின்னு திட்டம் தீட்டினார். சரி, எப்படி திட்டம் தீட்டி இவரை அழிப்பதற்கு யோசனை செய்து எங்கள் 5 ராஜாக்களையும் அழிப்பதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து எளிதிலே தீப்பற்றி எரியக்கூடிய பொருள் பஞ்சி, வெடியுப்பு, கந்தகம் இப்படி போன்ற பொருட்களை எல்லாம் ஒன்றாக பிசைத்து அதிலே அரக்கு மாளிகையை ஒரு மாளிகையை வைத்து அந்த மாளிகையில் எங்களுக்கு தந்திரமாக அனுப்புகிறார். எப்படி? பாசத்தோடு எங்கள் மீது அவர்கள் பற்றுள்ளவர்கள் நடித்து, அண்ணா உங்கள் தந்தை எனது சிற்றப்பா இறந்து அவருக்கு 21 தினங்கள் நீங்கள் ஸ்லோகம் செய்ய வேண்டும். இது போன்று செய்ய வேண்டும். அப்படி திலோதரம் செய்ய வேண்டும் என்றால் வாரணாசி அருகே அந்த மாடியில் நீங்கள் திலோதரம் தந்திரமாக நாங்களெல்லாம் வாழ்ந்த எங்களுக்கெல்லாம் பிரதேவமான கணவரமாக அறிஞர்களை தப்பித்து விட்டோம். எங்கள் தம்பி எங்களை எல்லாம் சுமந்து கொண்டு அவன் இடுவாவனத்திலே சென்று கோயில்களை அப்படி சூழ்ச்சியாக செய்தவன். அப்பொழுது நாங்கள் இந்திரபிரஸ்தம் என்ற ஒரு இடத்தை ஏற்படுத்தினோம். இந்திரனால் ஒரு மாளிகையை அமைத்து அந்த இந்திரபிரஸ்தத்திற்கு நாங்கள் இது போன்ற எல்லோரும் அதற்கு எல்லோரையும் வரவழைத்தோம். அப்பொழுது அதே அறியாத ஒரு எப்படி வாயப்படி போல் தெரியும், ஆனால் அது வாயப்படியாக இருக்காது. அதிலே அவன் வாயப்படுகிறான் என்று இடித்து கீழே விழுந்து அந்த நேரத்திலே எங்களுக்கெல்லாம் எங்களுக்கும்
பாஞ்சாலி திரௌபதியானவள் இல்லாத மாளிகையில் நின்று கொண்டிருந்த பொழுது இந்த துரியோதனன் தடுங்கி கீழே விழுந்ததை பார்த்தார். கைதட்டி இவன் தந்தைக்குத்தான் பிறவி கூடு, இவனுக்கு மாற்றம் என்று சொல்லி திரும்பி விட்டார். உங்கள் திருச்சால் போச்சு, அப்படி பெண் சிரிச்ச காரணத்தினாலே எங்களுக்கு அப்பொழுதுதான் அந்த பெண் திரௌபதி இருக்க காரணத்தினால் விதியை எங்களுக்கு வரவேற்பு செய்யா இப்போதான் சமயம் நடந்து கொண்டிருக்கிறது. சற்று நேரம் ஆகும், அதற்குள் நாம் ஏதாவது நேரம் கிடக்கிறது. ஒரு விளையாட்டு விளையாடலாம். என்னமா விளையாடலாம் கேட்டு நாம் பாசிகள் விளையாடுவோம். அப்புறம் பாசிகள் விளையாடலாம் போய் போகுது. அப்படி ஆடும் பொழுது எனக்கு எல்லாம் எல்லாம் அதனால நான் கற்றுத்தரமா விளையாடு. அப்படி வழி கிடையாது. நீங்க சொல்லும்போது அப்பொழுது விளையாடணும். இப்பொழுது எனக்கு வெற்றி இது போன்று நீ எடுத்து பாசியை விளையாடுகிறார். விளையாடு நீ தோற்று முடியா அப்படின்னா வெற்றி ஏதாவது ஒரு பந்தயம் கட்டி விளையாடினாதான் நமக்கு விறுவிறுப்பாக இருக்கலாம். அதனால ஒருவேளை பந்தய கட்டி ஜெயித்து விட்டால் நான் போட்டுவிட்டால் நீ கட்டிய பந்தயத்தை நீங்களும் ஆசை வார்த்தைகளை கூறி பந்தயம் வைக்கிறார். ஆமா பந்தயம் வைக்கிற விநாயகர்கள் என்ன இருக்கு? இந்த டெல்லியில் 66,000 வீதிகள் கொண்டு. ஆமா, இது ஒரு வீதிக்கு 66,000 வீடுகள் இருக்கிறது. ஆமா, இது உங்களுக்கு சரிபார்க்க பார்க்கும்போது என்னுடைய தங்கையின் பிள்ளைகள் கௌரவர்கள் அவர்கள் 3 பேர். நீங்களே என்னுடைய தங்கை பிள்ளைதான் மாதிரி மாட்டு மகாராஜனுக்கு சொந்தமாக இருக்கிறீர்களா? அவர் உங்களை பற்றி நீங்களே என்னுடைய தங்கை பிள்ளைகள் தான். பாடலாகிய உங்கள் அனைவருக்கும் ஒரு பாகம், 100 பேருக்கும் ஒரு பாகம், உங்கள் அனைவருக்கும் ஒரு பாகம். அப்போது அத்னாபுரத்தை சமபந்தாக பிரிக்கிறது. பிற்பாதி ராஜ்யம் உங்களுக்கு, பிற்பாதி ராஜ்யம் தங்கைக்கு. நான் அந்த பிற்பாதி ராஜ்யத்தை தோற்றுவிட்டால் உங்களுக்கு தருகிறேன். நீ தோற்றுவிட்டால் நீ எங்களுக்கு பகடையாடலாம். ஒருவேளை நாம் ஜெயித்து விட்டால் டெல்லி அத்திராபுரம் 66,000 வீடு நமக்குத்தானே அப்படி என்று ஆசிய விளையாடுவேன். தோற்றுவிட்டேன். மருகா நாட்டை எழுந்து விட்டாய். நீ தோற்றுவிட்டாய். இழந்த நாட்டை நீ மீண்டும் வெல்வதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். மீண்டும் ஒரு வாய்ப்பு. பரவாயில்ல. உங்களுக்கு என்று ஒரு வீதியிலே 66,000 வீடுகள் இருக்கிறது. அப்ப ராஜ்யத்தில் இருக்கிற வீடுகள் எல்லாம் அதனால் வீட்டை வைத்து நீ ஆடினா ஒருவேளை நீ வென்று விட்டால் மீண்டும் இழந்த நாட்டை உனக்கு தருகிறேன். பரவாயில்ல. சரி, என்று 2வது முறை பந்தயம் செய்து விளையாடி நாட்டை இழந்தது மட்டுமல்லாமல் வீட்டையும் இழந்து விட்டேன். 4 போச்சு, 2 போச்சு, 2 போச்சு.
பிறகு இறந்த வீட்டையும் நாட்டையும் பெற வேண்டும் என்றால் நீங்கள் அறிவர் ராஜாவுக்கு அதை வைக்கிறார்கள் இழந்ததை பெறுகிறதாக என்று ஆசையாக கூறி மறுபடியும் மறுபடியும் தோல்வியே போய்விட்டேன். அப்படி தோல்வியை பொழுது எல்லாவற்றையும் எழுதிவிட்டேன். என் தம்பிமார்களை வெற்றியிலிருந்து என்னுடைய மனைவி பிறகு ஆஜாவையும் பற்றி தோற்றிருக்கேன். இப்படி ஒவ்வொருவராக எல்லாவற்றையும் எழுதி செய்வது அப்படி பார்க்கும்போது சூது பகலை என்ன தெரியாது என்று வழியில் சூதாடி நாட்டை இழந்து என் வீட்டை இழந்து என் தம்பிமார்கள் இழந்து என் மனைவிமார்கள் கடைசியிலே ஒரு வாய்ப்பு தருகிறேன் மறுபடியும் இழந்த அத்தனையும் உனக்கு திருப்பி தருகிறேன் அப்படி சொன்னது எனக்கு சந்தோஷமாயிருக்கு. ஆனால் இந்த ஒரே ஒரு ஆட்டம் நீ வெற்றி பெற வேண்டும். நீ வெற்றி பெற்றிருந்தால் இழந்த அத்தனையும் மீண்டும் உனக்கு ஒப்படைக்கின்றேன். ஒருவேளை நீ தோற்றுவிட்டால் 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஞ்ஞானவாசம் செல்ல வேண்டும். இந்த 13 ஆண்டு கழித்து வந்தால் உங்கள் பிற்பாடு ராஜ்யம் வெற்றி பெற்றிருந்தால் அத்தனையும் தீர்ப்பு தோல்வியுற்றால் 12 ஆண்டு வனவாசம் செல்ல வேண்டும். ஓராண்டு அஞ்ஞானவாசம் என்ன செய்வது? சரி என்று ஒப்புக்கொண்டேன். வார்த்தையால் ஒப்புக்கொண்டால் இது செல்லாது. ஏற்றால் இழுத்தால் இருந்தால் தான் அடிக்க முடியாது. அப்படி என்று செப்போட்டிலே எழுதி வந்து உப்பு சட்டி வரவோடு முதல் எங்களுக்கே சொந்தம். நீங்கள் தோற்றுவிட்டால் 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஞ்ஞானவாசம் கழித்து வந்தால் ராஜ்யம் தருகிறேன் என்று என்னிடத்திற்கு இது அத்தனையும் என் குடும்பத்துக்கு தெரியாமலே நடக்குது. சொல்றேன் 5 தலை நாகம். நான் ஒரு முடிவெடுத்தா என் தம்பிமார்கள் யாரும் அண்ணன் சொன்னதுதான் வேற வாக்கு. அதனால் நம்பி கையை கும்பிட்டு மீண்டும் ஆட்டத்தை குறைக்கணும். தோல்வியே தழுவி கொண்டிருந்தாலும் நேரத்தில் என்ன செய்வது ஒன்று புரியாமல் நீங்கள் தெரிவித்த பிரகாரம் 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஞ்ஞானவாசம் சரியாக இருந்தாலும் சரி விதியை மாற்ற யாராலும் முடியாது. அப்படி பார்க்கும்பொழுது முக்கன் படத்தை ஈசனாக கொண்டவர் அந்த ஈசனே அவனுடைய ஜாதகத்தை 3 சனியம். அப்படிப்பட்ட சனி இருந்த காலத்தினாலே நமக்கெல்லாம் வழியாக்கக்கூடிய அவரே திருவோட்டை எடுத்துக்கொண்டு பிச்சை வீதி வீதியாக கேட்டு பிச்சாந்தேகி என்று பிச்சை வைக்கிறார். எல்லோருக்கும் வழியாக்கக்கூடிய ஆண்டவனே யாரும் நமக்கு பிச்சை போடுவாங்க. அதே
நான்கே சரி இருந்ததாம் நம்ம எல்லாம் படைக்கும் கடவுள் ஐயன் சொல்லக்கூடிய பிரம்மதேவன் சண்முகதேவன் அவனுக்கு ஒரு தலை கர்மாமுகம் சொல்லக்கூடிய முகம் காமத்தால் நிறைந்த தலை சிரமப்பட்டது அன்னை பார்வதியை ஜோதிக்க நினைத்ததார் அதனால் அந்த விதியான் சிரமப்பட்டது பைரவனா அந்த பைரவன் நோக்கியார் அது விதி நம்ம படைக்கும் கடவுளுக்கு இந்த நிலை இறக்கும் கடவுளுக்கு நன்மைக்கும் தீமைக்கும் நடுவாக சங்கு சக்கரம் அவருக்கு 14 ஆண்டு பாலசரை பிடித்து வனத்துக்கு சென்றார். அப்பேற்பட்ட ஆண்டவனுக்கு அது மட்டுமா அந்த செல்வத்திலே மீண்டும் எழுப்பக்கூடிய ஈஸ்வரை வாயிலால் வரவேற்றால் அப்பேற்பட்ட ஒரு குருநாள் அவனுக்கு ஒரு கண்ணு நுழைய 2 கண்ணு தெரியும். ஆனால் விடாமல் சொல்லக்கூடிய மனிதனிடத்திலே அவன் விளம்பரத்துக்குள்ளாக இருக்கின்றான். அந்த நேரத்திலே ஒரு குல பிராமண வழியில் வந்து யார் கேட்டாலும் தானம் தர்மம் கேட்டு வாங்குகிறான். அப்பொழுது வசனம் யார் நாராயணன் தான் என்ற உண்மை தெரிந்திருக்கிறது. இந்த அரங்கக்குழு சுக்காச்சாரி அப்பா நான் ஒரு காலை சத்தியம் செய்து கொடுத்தார் அப்படின்னு மாமல்ல சக்கரவர்த்தி சொல்லக்கூடியவர் ஓரடி மண் கேட்கிறாரு. ஓரடி மண் 3 அடி மண் தருகிறேன். 3 அடி மண் ஏன் நீயோ குல பிராமணனா இருக்க ஓரடி மண் கேட்கிறேன். எதுக்கப்பா ஏழை பிராமணனா இருக்கு. ஐயா நான் அமர்ந்து தவம் செய்ய வேண்டும். யாரும் செய்ய வேண்டும். அதற்கு தான் மனு கேட்டான். அந்த ஒரு மண்ணில் நீங்க உட்கார்ந்துதான் அமர்ந்து தவம் செய்ய முடியுமா? இல்லை யாரெல்லாம் வச்சு வாழ முடியுமா? யாரும் அதனால அகமகிழ்ந்து வந்து 3 அடி மண் தருகிறேன். கொஞ்சம் அளந்து விடுங்க. மண்ணாத எனக்கு 3 அடி மண் அளந்து பொருள் கேட்கல. உனக்கு 3 அடி மண் வேண்டுமானால் 3 ஆள் நீ அளந்துக்கிறேன். எப்படி அதே அளந்து பொருள். நீங்க என்ன கேட்டீங்க? நாடகம் நான் என்ன வேட்டு போட்டு வந்திருக்கேன். இதுதான் நடக்கும். 3 மணி வரைக்கும் நீ கேட்டுதான் ஆகணும். நீ கேட்ட கதை வேணும்னா நீ என்ன நடக்குன்னு பார்த்துதான் இருக்கணும். அப்புறம் நீ கேட்கற நீ பேசா இப்பதான் தலை கட்டா வந்துருக்குது. அவரு கதையே வர பேச தள்ளுற கண்டினியூ பண்ண மறந்துடுவோம். நான் வேற நாளை மறந்துடுவான். நான் மறந்துடுவேன். சனி வந்து
அப்பொழுது நான் என்னுடைய பாவத்தாலே அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் மன்னா ஜாதி அடி அறிந்து கொள்ளவா ஜெதி அடி அறிந்து கொள்வாரு அந்த குல பிராமணன் ஏழை பிராமணன் கேட்கிறான். இந்த கதையை அவர் சொல்லுவது இப்ப அவருக்கு நான் 5000 ரூபாய் சம்பளம் தரேன். இந்த மேடையில் ஏறிருந்து அவர் 5 நிமிஷம் இந்த கதை கொடுத்து 5000 ரூபாய் சம்பளம் தரான். சும்மா கிடைக்கிறது ஊத்தி என்ன நடத்துறீங்க நாங்க மாடு கதை என்னவோ அதுதான் சொல்லி வருவாங்க. உடனே பாட்டாரு ஏப்பா சின்ன பிள்ளைத்தனமா இருக்குப்பா போய் நடக்கிறதுலே ஜாதி அடிக்கிறான் ஜெதி அடிக்கிறது அப்படின்னு மன்னன் கேட்கிறான். ஆமா ஐயா ஜதி அடி என்றால் எப்படி இப்படியான போய் அடி மேல அடி வச்சுக்கிறாங்க பேர் ஜதி அடி. ஜாதி அடி என்றால் இப்படியான போகுது. அப்ப ஜதி அடியா இருந்தாலும் முன்னாடி நீ என்னத்த செய்வ அதனால நீ உன் ஜாதி அடியிலே வந்துட்டு போ அப்படின்னு மாவழி சக்கரவர்த்தி சொல்ல அந்த காசு பிராமணன் அவர்களுக்கு தெரிந்தவர் யாரு ஸ்ரீமன் நாராயணன் அவர் பார்த்தாரு இந்த பூமியை ஒரு அடியா வந்துட்டாரு. இந்த பூமியை ஒரு அடியா வந்துட்டாரு. 2வது அடி ஆகாயம் 3வது அடிக்கு இடமே இல்லை. மாவழி சக்கரவர்த்தியே நீ எனக்கு கொடுத்தது 3 அடி மண். இந்த உலகமே எனக்கு 2 அடி மண் தான். இன்னும் 1 அடி எங்க ஐயா ஐயா தவறு செய்து விட்டேன் அண்டவா என்று மன்னித்து உன் 3வது அடியையும் சுரசி மீது வைத்துக் கொள்ளுன்னு அடுத்த ஒரு பதவிக்கு ஆசைப்பட்டான். தேவேந்திரனுடைய பதவிக்காக ஆசைப்பட்டான். யார் ஒருவர் 100 அசுவமேத யாகத்தை செய்கிறார் அவர்களுக்கு தேவ பதவி அந்த பதவியை நாம் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அவர் பேராசையை அழிக்க வேண்டும் என்பதற்காக நாராயணன் எடுத்த அவரும் அந்த ஏழை பிராமணன் சொல்லுகிறான். 3வது அடி அவன் சிரசின் மீது வைத்து பாலாற்று அடித்து குதித்து விட்டார் ஆண்டவன். சிரசு மட்டும் பூமி மேல இருக்குது. உடல் முழுதும் பூமிக்குள்ள இருக்குது. சிரசு மட்டும் பூமி மேல இருக்குது. இன்னும் ஒரு இடத்துல இருக்குனாக்கா அந்த உருவம் மறைஞ்சிடும். மாவழி சக்கரவர்த்தியே நீ மறையும் தருவாய் வந்து விட்டது. இருந்தாலும் நீங்கள் நாட்டுக்கு முதல்தான் செய்திருக்கிறது ஆகையால் நீ இறக்கும் தருவாய் இருக்கும்போது உனக்கு என்ன வேண்டும் தருகிறேன். ஏன்னா யார் எவ்வளவு புகழ் செய்தாலும் நீ கூப்பிட்டு போனாலும் அந்த கடைசி ஆசை என்னவோ அதை கேட்டு நிறைவேற்றான் அவன் கூப்பிட்டு போவான். அதுபோன்று அவன் கடைசி ஆசையை கேட்கிறான். ஆந்திர மாவட்ட சக்கரவர்த்தி சொல்றான் ஐயா நான் இறந்தாலும் என் பேரும் புகழும் இந்த உலகத்தில் பரவாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். நீ இப்போ இறக்க போகின்றாயே இந்த நாள் வருடா வருடம் உனக்கு ஒரு திருநாளாக நாட்டு மக்கள் அனைவரும் பேரும் புகழும் சொல்லிக் கொண்டாடுவார். எப்படி வருடா வருடம் கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் நின்று மாவலியோ மாவலி மாவலியோ மாவலி தீபத்தூபம் ஏற்றி கார்த்திகை விழா என்று உனக்காக கொண்டாடுவார். வருஷா வருஷம் சொல்லி காட்சி சுத்தம் மாவலியோ மாவலி அப்படிப்பட்ட மாவலி சக்கரவர்த்திக்கு அவர் கேட்டது 1 அடி மண் 3 அடி. அப்போ இந்த சத்தியத்தை செய்தாரே யாரு அரக்கர் குரு மாவழி சக்கரவர்த்தி குருவாக இருந்த சுக்கராச்சாரி அவரு சத்தியம் செய்தி அமர்ந்திருந்த நேரம் போட்டு போகும்போது பார்த்தார் நாராயண குருபிராமணர் கற்புக்குள்ளே எடுத்து அந்த தோரனுடைய கருவண்டாக இருந்த சுக்கராச்சாரியுடைய கண்ணில் அதுல ஒரு கண் பழுதாகி அவருக்கு 6 செடி. அதனால் அந்த சுக்கீரனும்
அந்த சுருட்களை என்ன செய்தா அதற்கென்று ஒரு கூடாரம் நடத்தியிருக்கும்போது பஞ்சவடி என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு ஸ்ரீ ராமன் லட்சுமணன் சீதா 3 பேரும் வந்தாங்க. அப்பொழுது இவர் போய் இங்க பண்ணார்கள் ராமன் மீதும் லட்சுமணன் மீதும் போடும்போது ராமனுடைய கட்சி எடுத்தார். லட்சுமணன் பார்த்தான். அவளை 3 பேர் பக்கம் செய்தான். மூக்கையே தமிழ் என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கு அமுதூட்டக்கூடிய தாயை கொஞ்சம் உயிர் அதை கொண்டே இருந்தான். இப்படி 3 பேர் பக்கத்தை அனுபவித்தால் அவனுக்கு சீதையில் போய் சிறை இருந்தால் ஜென்மத்தினாலே சீதையில் போய் அசோகத்தில் சிறை இருந்தால் ஜென்ம சனி. அப்படிப்பட்ட சனி எங்கள் வாழ்க்கையில் வந்தது. அதனால்தான் 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஞ்ஞானவாசம், 12 ஆண்டு கழித்து அந்த ஓராண்டு எங்கே எப்படி வாழ்வது? நாட்டில் தான் இருக்கும். இதுவரைக்கும் காட்டில் இருந்தோம். காட்டில் எப்படி மறைஞ்சிருந்தோம்? நாட்டிலே மறைந்திருக்க வேண்டும். அப்படி நாட்டில் இருக்கும்போது கௌரவமாக நம்பிமார்களுக்கும் யார் பெண்களுக்காக ஒரு சொன்னால் தர்மம் இவ்வளவு அர்ஜுனன் என்று அடையாளம் தெரிவித்திருக்கிறார். மீண்டும் 12 ஆண்டு வனவாசம் போராட்டம் எப்படி அனுபவிப்பது? அதனால என்ன செய்யும்? எங்களுடைய மாமா கணவன் யோசனை கேட்டோம். அவர் என்ன சொல்றாரு? திரௌபதியன் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய பாடலார் தர்மிய நாட்டிலே இருக்கிறார். அவரை வரவழைத்து கேட்டோம். அவர் உங்கள் 27ஆம் ஆண்டு ராண தேசம் லட்சுமி தேசம் என்று சொல்லக்கூடிய ராண தேசம் உங்களுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொன்னார். உச்ச தேசம் சென்றோம். ராண தேசத்திலே போராண்ட கழித்து மீண்டும் நாம் நாடு முடிந்துவிட்டது. 13 நாடும் முடிந்து போச்சு. நாட்டுக்கு வரணும். நாட்டுக்கு வர வேண்டும் என்றால் பிற்பாடு ராஜகுமாரத்தை தருவதாக எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அதனாலே நாங்கள் ஒரு முனிவர் தூதர் காலத்தில் முனிவர் உழுது மகா முனிவர் கோட்டா மகாவதி அப்படி கோட்டா மகாபுரத்தை வச்சு உழுது மகா முனிவர் என்று பெயர். அவரை அழைக்கும். ஐயா, 13 வருடத்திற்கு முன்னதாகவே சகுனி என்பவர்கள் என்னுடைய தம்பி துரியோதனன் அவர்களெல்லாம் அதனாலே 13 நாள் கழித்து நீங்க போய் சொல்லி 13 வருஷம் கழிவு போச்சா அவங்க பிற்பாடு ராஜ்யத்தை கேட்கிறாங்க. உடனே அவர்கள் என்ன செய்தார்கள்? நாடு கேட்ட உடனே 4 நாள் நாடு போட்டு முடியாது. அப்படி என்று அவன் நாடெங்கும் ஞான பிரசாரம் செய்கிறான். காலாண்டவன் நாடே, நாடாண்டவன் நாடே. இதை கேட்ட உடனே எங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன செய்வது என்ன முடிவு? எல்லாத்துக்கும் கண்ணமரம் மாட்டோம். அந்த நேரத்தில் வரைக்கும் ஆட்டி வைத்தால்
இந்த நேரத்தில் என் மாமா கண்ணபரமாத்மா இல்லை என்றால் நமக்கு பிற்பாடு யார் வாங்கி தருவார்? யார் தருவா? அப்படி என் மாமனை மனதார நினைத்து எனது மாமா கண்ணபரமாத்மா என் அத்தை பிள்ளைகளே, நீங்கள் ஏன் இப்படி ஆமா கைமூடான கைக்கு நாடு தருகிறேன் என்று என் தம்பி துரியோதனன் சகடி மாமாவுக்கு சொன்னார்கள். ஆனால் நாங்கள் பிள்ளைகளை நீங்கள் நினைத்தால் நிச்சயம் எங்களுக்கு நாடு கிடைக்கும் மாமா. நீங்கள் அப்படின்னு சொல்லணும். உடனே எங்க மாமா பார்த்தார். நான் செல்கிறேன். ஒரு வேலையாளர் நாட்டில் கொடுக்க மறுத்து விட்டால் என்ன செய்வது? தருமா? ஆமா அவன் மட்டும் யாரு? என்னுடைய பெரியப்பா பிள்ளை தானே, என்னுடைய தம்பிமார்களுக்கு அதனால நாங்கள் அவன் நாடு எங்களுடைய 5 நாடு 5 ராஜ்யம் அது இருந்தா போதும். 5 நகரமும் உலகம் வருகிறார். 5 கிராமம் 5 கிராமமும் கொடுக்க தருமா? என்ன செய்யுது? 5 வீடும் கொடுக்க மறுத்தா என்ன மாமா? அவனுமே கொடுத்தாலும் கொடுக்க மறுத்து நீ கொடுக்க மாட்டான் இல்ல தருமா? நான் ஒரு வேலையை அவன் அவன் கொடுக்க மறுத்தா மீண்டும் அதனால ஒரு வேலை என்ன நடக்குமோ முன்கூட்டியே கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல எங்க கையோடு அவங்களுக்கு வீடாவது வீடு மட்டும் ஆளுக்கு ஒரு வீடு அதையும் கொடுக்க மறுத்துவிட்டோம். சரி அதையும் கூட ஒரே அதையும் கொடுக்கலாம். என்ன செய்ய கோபம் வராத இந்த தர்மனுக்கே கோபம் வருமா? வராது, கண்டிப்பா வரும். கொஞ்ச நேரம் கூட வந்துச்சு அந்த மாதிரி இந்த சாக்கு எடுத்து அதனால மாமா எப்படியாயிலும் அவனிடத்தில் நாடு கேட்டுப்பார். பாரு நான் சொன்னேன் நானும் அதே போல சொன்னேன். சரி பார்த்தால் நாடு கேட்டு பாரு இல்லை என்றால் எப்படி அவர்களெல்லாம் எவ்வளவு செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரே மாமா கடமை அவருக்கு போய் நாடு கேட்கிறார். நாடு கொடுத்தாலும் கொடுப்பான் துரியோதனன். ஆனா துரியோதனன் புத்தகம் கொடுப்பான். அவன் குடியேறுகிறான் சகுனி. அவன்தான் கொடுப்பான். போய் கேட்கிறேன் இருக்க முடியும் இடமது தாயெல்லாம் இந்த பூமி நம்மளுக்கு தாங்குமோ தாங்காதோடு நமக்கு ஒரு பயம். ஒரு காலம் வச்சு போன உடனே அதுக்கப்புறமா 5 காலம் 6 காலம் அந்த ஈடு இருக்க பூமி இடமறுத்தாள். அந்த ஒரு காலம் அந்த ஒரு காலம் எம்மன் ஒட்டும் காலம் எம்மன்தான் ஒட்டும். அந்த இடமே தரமாட்டோம். இருக்க பூமி இடமறுத்தாள்
அப்படி செய்து தரேன், சத்தியம் செய்து தரேன். எப்படி என்றால் யுத்தம் அந்த யுத்த காலத்திலே இந்த கௌரவர்களா அந்த பாண்டவர்களா எங்களுக்கு பங்காளிப்பு யுத்தம் நடக்கணும். அப்படின்னா எங்க மாமா இவங்க 100 பேர் இருக்கிற சொல்றோம். ஆமா அதனால எப்படியா பாண்டவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும், தோல்வி தழுவ வேண்டும். அப்பா சண்டை தானே யுத்தம் தானே, எத்தனை நாள் யுத்தம் செய்வது அப்படின்னு மாமா கேட்டார். 8 நாளைக்கு செய்யணும் அப்படின்னு உடனே பார்த்தா சகுனி கோபம் மாமா எத்தனை நாள் சண்டை சகுனி கேட்கணும். அதுக்கு சகுனி என்ன சொல்லணும், 8 நாள் போதாது தம்பி, 8 நாள் சண்டை போதாது 10 நாளைக்கு வச்சுக்கோங்க அப்படின்னாரு சகுனி. உடனே எங்க மாமா கண்ண பார்த்தாரு. நீங்கள் இருவரும் வந்த பிரகாரம் 18 நாள் யுத்தம், 18 நாள் யுத்தத்திலே மாண்டவர்கள் போக மீண்டும் இந்த வார்த்தையால் 18 நாள் யுத்தத்திற்கு ஏற்பாடு செய்து சத்தியம் வாங்கிக்கலாம். 18 நாள் யுத்தத்திற்கு எங்களுக்கு தெரியாத எங்க மாமா போய், மாமா எங்களுக்காக உன்னிடத்தில் 7 ஏழை இருக்கிறது, அதை எங்களுக்கு நீ கொடுக்க வேண்டும். சரி உங்களுடைய இப்படி 18 சேனை, அதிலே 11 சேனை அவங்களுக்கு 17 சேனை இருக்கு. எங்களுக்கு மாமா ஒருவர் மட்டும் இருந்தால் போதும், நாங்கள் வெற்றி பெறுவீங்க. அவருடைய அட்வான்ஸ் சேவைகள் அத்தனை அவனே எடுத்துட்டா போறாமா, நீங்க உடனே அவன் என்ன செய்யலாம், தந்திரமாக கவனத்தை எல்லாத்தையும் ஒரு சத்தியமாக்கிறோம். நீ ஒருவேளை மாணவருக்கு பறித்து சென்றால் எந்த ஆயுதமும் எடுக்கக்கூடாது, அங்கே குடிச்சிருக்கக்கூடிய அப்படின்னு மாமாவுக்கு சத்தியம். சரி மாமா ஒத்துக்கிறார். அவர் கடைசியில என்ன ரதம் ஓட்டுறதுக்கு மட்டும் சாட்சி எடுத்துருக்காரு, வேற எந்த ஆயுதம் இப்படி நம்மளே நடத்துறது யுத்தத்திலே வெற்றி எங்களுக்கு கிடைத்தது. மாமாவினாலே வெற்றி பெற்று இப்போது வாழ்ந்தவர்களாகிய நாங்கள் இந்த நாட்டை ஆண்டவர்கள் கௌரவர்களாகிய தம்பிமார்கள் அனைவரும் மாறிவிட்டார்கள். இப்போது இந்த அஸ்திராபுரத்தை ஆளுநர் யாரு? என்னுடைய தம்பிமார்கள் இருக்கின்றார்கள். என் மனைவி பாண்டாளி இருக்கின்றார். பாண்டாளிகள் ஒரு வருடத்திற்கு ஒரு பட்சத்தில் இருக்கக்கூடியது. இந்த வருடம் எனக்கு இருக்கிறார். உடனே தீமூட்டி அக்னியிலே இறங்கி நான் பத்தினி என்று இந்த உலகத்துக்கு எடுத்து காண்பித்து பிறகு தம்பி துரியோதனத்தில் சேர்ந்து என்னுடைய தம்பி பீமனிடத்தில் சென்று ஒரு வருட காலம் வாழ்க்கை துணையாக இருப்பார். மற்ற நாங்கள் நால்வரும் அப்பொழுது அவரை தாயாக மனைவியாக யாரும் நினைக்க மாட்டீங்க. இப்படியாக ஒருவர் வாழ்க்கையில் ஒரு வருடம் அவர் வாழ்ந்து வருகிறார். ஆனால் இப்போது யார் பட்சத்தில் இருக்கிறார்? இப்போது நான் நாட்டுக்கே மகாராஜாவாக இருக்கிறேன். அவ்வளவு எனக்கு துணையாக மகாராஜா. அதனால் என் மனைவி பாரியாரை பார்க்க வேண்டும். என் தம்பி பீமன் அர்ஜுனன் நகரன் சகாதேவன்
இவர்களையும் பார்த்து பிறகு நாட்டை அதனால் புறப்படு என் மனைவி பாடலை சொல்லுவார் தம்பிமார்களின் நலன்களுக்காக Thank you.
எல்லா உயிர்களையும் காத்து உலகிலும் உயிராகி ஆண்டாகி உயிருக்கு உயிராகி கலைகளை அறியாத கட்சியாகி விஞ்ஞான கவியாகி பறவைகள் இணையாகி இணையொரு நிலாவாகி அளவறிந்த கட்சியிலான தவறவாகி அன்றைகளை காலகட்சிக்க வேண்டிய ஏழை ஆட்டம் என் மனதிலே இருந்து புரிவதற்கு எனக்கு அண்ணன் கண்ணன் காலையவன் கமலை கண்ணன் கட்சியவன் பாடக்கூடிய பரவ கையாளி உலகத்தோடு சொல்லுவார்கள் இதற்கு என்னை என்று நினைத்த பரம்பொருள் திகழ்ந்தார் ஜோதியார் ஆரம்பத்தை அறிந்து தர்மத்தை நிலைநாட்ட வேண்டுகிறது எடுத்து அவதாரமே கண்ணனுடைய அவதாரம் அப்படி அந்த கண்ணன் நிலை என்றார் உலக கிடையாது இன்னும் முறை மொத்த முறை மனம் செய்து முடிய மாட்டது அவருக்கு ஓர் அனுபவம் வசியார் மத்திய பள்ளிகள் அண்ணன் 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 இருக்கிறாரே இந்த பெற்றாரோடு யாருக்கு உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும் பெயர் சொல்லையே பாண்டியான தேசத்தை அரசு நடத்திய அவர் எங்களுக்கான இந்த அரசடியே அவர் ஒருவர் என்று பாண்டியார் தேசத்தின் அரசர் பாண்டியார் ஒன்று வைப்பார் பாண்டியார் ஒன்றுடைய பெயர் துருவன் என்று வைப்பார் அப்படி துருவனுக்கு தெரியாதார் குழந்தைகளால் பெரியோர்கள் ஆற்றோர்கள் சாத்தோர்கள் துருவனாக தெரிவிக்கப்பட்டார் தெரியாதார குழந்தை இல்லாதா இவர் யாகத்தை வளர்க்க வேண்டும் அதுதான் குட்டிகளை ஆவேசிக்கிறார் யாகத்தில் எத்தனையோ யாகங்கள் இருக்கிறது குட்டிகளை ஆவேசிக்கிறார் செய்தால் குழந்தை வாக்கியம் உண்டாகும் அந்த யாகத்திலே இருந்து இவர் அண்ணன் பிறந்தார் கிஷன் ஒருவன் என்றவராம் என் பெயரா யாகத்திலே பிறந்தா யாகத்திலே 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 பாண்டியார் அண்ணனுக்கு வரலாறு பிறந்தா பாண்டியாரி 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 அதற்கு பிறகு மறுமணத்தை அடைந்து மறுமணத்தை அடைந்த பிறகு திருமணம் நடக்க வேண்டும் என்று தந்தை ஆகிவிட்டார் இவர் எதற்காக யாகத்திலே பிறக்க வேண்டும் ஒரு அதிசய பெண்ணாக பிறக்க வேண்டும் இவர் தந்தை ஏன் நினைத்தார் தெரியுமா இவர் தந்தை செய்திருக்கிறார் சரி அர்த்தமான துரோணாச்சாரியா என்ற குருவகார் ஒருவர் இருந்தார் அந்த குருவகார் நிலத்திலே போர் என்று சொல்லக்கூடிய ஆராய்ச்சி இருந்தார் எனது தந்தை துருவன் சென்றார் ஆசிரியருக்கு அந்த பசுமாட்டை கொடுக்க முடியாது என்ற உடனே கொடுக்க முடியாது என்று அந்த துரோணாச்சாரியார் தெரிவித்துவிட்டார் அங்கு இருக்கிற பசுமாட்டை அவர் ஓட்டி கொண்டு வருகிறார் தெரிஞ்சிருந்தோம் அடித்து களவாடி சென்று விட்டாய் உங்களை பழிவாடி அவர் எல்லாம் மாட்டே அப்படி அதுதான் கொலையாக போகின்ற ராஜ்யத்தை செய்திருந்தால் உங்களை பழிவாடுவதற்கே ஒரு பிள்ளையான யாகத்தை என்று பிறக்க வைத்தால் அற்புதமான காட்சி அதுதான் பெருமாள் காட்சி நடைபெறுகிறது சூழல் ஏற்படுத்தினார்கள் அந்த சீரவரை அவர் எதிர்த்தார்கள் அதற்கு கலந்து கொண்டார்கள் சீரோதன் முதல் அது மட்டுமல்லாம் எத்தனையோ ராஜாக்கள் கலந்து கொண்டார்கள் சீரவரை யாரை வளைக்க முடியாது என்ற விலை வளைக்க நாளைக்கு பிறகு கொடுக்கிறது எல்லோரும் வளைத்து பார்த்தார்கள் வளைக்க முடியவில்லை ஆனால் கர்நாடகா காவிரியை கண்ண கொடுத்தார் பாண்டியார் உடனே
இந்த பிள்ளை யார் வேண்டுமானால் வரலாம் சத்தியை மட்டும்தான் வழங்கினார் திறமையானவர் யார் மறைத்தால் அவர்களுக்கு கொடுப்பது உறுதி என்று வருகிறார் பாடியாடிய துரியோதனனுக்கு பயம் பஞ்ச பாண்டவர்கள் நாட்டை கடந்து இருவாரத்தை கடந்து 33 வருடத்தை இருக்கு ராமனுடைய பணிக்கு இருக்கிறார்களாம் அப்படி இருக்கிறது பாதியார தேசத்தை துரியோதனன் என்பதை வழங்கியது அங்கே சென்றவர்களாக மற்ற இடத்திலே பிராமண வகையாக சபரித்தார் சபை அது பிறந்தார் பிராமண விடுதலை என்ற அர்ஜுனன் அந்த விடுதலை வளைத்தார் விடுதலை வளைத்தவருக்கு முதலை கொடுக்க வேண்டும் சபை சம்மதம் தெரிவித்து விட்டால் நான் சம்மதப்பட்டிருக்கிறேன் இருந்தால் யாரா இருந்தால் கல்யாணம் செய்து ஆனால் என் மனதிலே ஒரு கணக்கம் பஞ்ச பாண்டவர் 5 செல்வத்தின் சமமான ஜீவன் சரியாக இருக்கிறேன் ஐந்து ராஜாக்களை அர்ஜுனன் மட்டும் 11 நாமத்தை படித்து அவன் அழகான மன்னவன் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று என் தந்தை என் மனதில் ஒரு ஆசையை வளர்த்து விட்டார் அதிலிருந்து அந்த அர்ஜுன மகாராஜாவை அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற மனக்கோட்டை கட்டினேன் பார்த்தார் ஒரு பிராமணன் கிடைத்து விட்டாரே தந்தையை சம்பளித்து விட்டாரே அவருக்கு மனிதனாக வாழ முடியாதா அர்ஜுனனை மறைக்க முடியாதா அதற்காக பாண்டியாரை கட்ட வைக்கிறாங்க பத்திருப்பவர்கள் பிராமணன் அல்ல பிராமண உயிரிலே வந்த பச்ச பாண்டியவன் என்று உழைக்கிறார் யாரால் உழைக்க முடியாது நினைச்சவன் தெரியுமா நீ மலைக்கோட்டை கட்டி யாருக்கு மலையாக வாழ வேண்டும் நினைக்கிறாய் அதுவே அர்ஜுனன் இந்த பிராமணன் அப்படி என்ற உதவி அதற்காக மனமாலை செய்தினார் தீர்மானம் செய்து மற்றவர்கள் அத்தனை பேர்கள் தொழிலாக ஓய்வு சத்தி எனக்கு மகனை பாண்டியார வந்து அடியாக ஒரு ஒரு பிராமணனுக்கு தீர்மானம் செய்து வைக்கிறார் பாண்டவர்கள் உண்மை தெரிந்த பிறகு செய்ய வேண்டிய மரியாதை எல்லாம் செய்து என் தந்தை அனுப்பினார் துரோணாச்சாரிய பழிவாங்க வேண்டும் என்று திருமணம் செய்து கொண்டு வந்தார்கள் திருமணம் செய்து கொண்டு வந்த நாளே உள்ளுக்கு வந்தே பிராமணர் வீட்டிலே இருக்கின்றார்கள் குற்றவாளி ராஜா என்னை அனுப்பிச்சு அம்மா தாயே அப்படி இருந்தவனே முடியே இருக்கிறார் வீட்டுக்குள்ள திருவிழா இருக்கிறேன் நான் ஒரு தண்ணி கொண்டு வந்திருக்கிறேன் அம்மா என்று அர்ஜுன் அதை சொல்லுங்களா குற்றவாளிகளுக்கு கனி என்று வேண்டும் காலியே கனி என்றால் பழம் கனி என்றால் பெண்ணு அப்படி என்றால் கனி என்பது காலியை விழுந்தால் குற்றவாளிகளை அம்மா என்ன சொல்லிட்டாங்க என் மாமா மாறியார் அச்சலா பச்சை பாண்டவர்கள் அஜிலேர் கனி என்றால் ஏதாவது இல்லாமல் 18 கொள்ளுங்கள் வைத்து வருகிறார் தாயே எல்லாம் அவசரப்பட்டு அப்பா நான் சொல்லி வந்தது கரியல்ல கசி என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வந்திருக்கிறேன் என்ற ஒரு அவசரப்பட்டு வைக்கிறார் சரி பாண்டியாரி சம்மந்தப்பட்டார் இதுக்கு 5 பேருக்கு அவர் மனைவியா இருக்கட்டும் சம்மந்தப்படவில்லை என்றால் என்ன செய்வது என்று கூடப்பட்டோடு இருக்கின்ற வேலையே இதில் அமர் சந்திரராம் என்றார் பாண்டியாரி 5 பேருக்கு மனைவியாக எப்படி வாழ இருக்கின்றாயா என்றார் ஓராண்டுதான் அப்படி சர்வராஜனுக்கு மனைவியாக இருக்க மற்ற தம்பிமார்கள் முன்னே அது சகோதரியாக பார்க்க வேண்டும் யாரை மற்றவர்கள் கூட பிறந்த தந்தையாக நினைக்க வேண்டும் அதன் பிறகு ஜீவனுக்கு உடனே இருக்கும்போது தர்மராஜின் உடனே ஒரு குழந்தையாக ஒரு பெண்ணாக மாறிக்க வேண்டும் இப்படி ஒருவர் நாடு அகிலே இறங்கி 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 அகிலே மாறியாக வாழ வேண்டும் அறிவிக்கிறான் அறியாத பத்திரிகையாக வாழ வேண்டும் எதை பார்த்து மற்ற பெற்று திரும்பி வாழ வேண்டும் ஆகின்ற வேலையே பாதுகாப்பு துரியோதனன் வழியகத்தார் மற்ற பாண்டவரை
அப்படி என்று அறிவார் வரவழைத்து சூடு ஆடலாமே அப்படி என்று ஒரு விளையாட்டு விளையாடலாம் என்று அழைக்கமாக இயற்கையில் பலவிதமான தனித்திட்டங்களை செய்தார். அந்த பாடியை சூடாடலாம் என்றபடி ஒன்றிலே அறியாதவர் கவர்னர் கலந்தவர் தெரியாது கலவராஜனை அழைத்து அந்த சங்கியோடு ஒரு விளையாட்டுக்கு தான் விளையாட போகிறோம் அப்படி என்று நாட்டை விட்டார். உடனே கர்வராஜன் தோட்டார். நாட்டில் என்னென்ன பொருள் இருந்தால் அத்தனையும் வைத்து 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 செயல் கிடையாது. கர்வராஜன் எல்லாமே தோன்றினார். நாடு நகரங்கள் பண்ணிவிடும் எல்லாவற்றையும் உச்சத்தில் உறவோடு அல்ல எல்லாவற்றையும் அழைத்து கொண்டார். அதன் பிறகு மனதை மட்டும் வைக்கின்றார். பாடியாகி வைத்து எப்படி வெற்றி பெறலாம் என்று என்னை வைத்து சூழலாகி இருக்கிறார். எதையும் கொடுத்துவிட்டார். பார்க்கின்றார் வெளியோர்கள் பாடியாகி பிரச்சனை அற்புதமான மயலான் தேவ மயலான் ஏற்படுத்திய மாதிரி இதை அசிங்கப்படுத்தினார். தலையிலே இருக்கக்கூடியது வேளாகும் வேலை என்பது பலவாகும். என் கண்களுக்கு மயலான் ஏற்படுத்திய அந்த மாலையிலே தடை தொட்டினாலே அப்படி எனக்கு தெரியாது. தலையிலே போய் கீழே விழுந்தார். அந்த நேரத்தில் மாலையை எடுத்துக்கொண்டு துரியோதனனுடைய தந்தை திருநாட்டில் அறிவித்தார் கந்தூர். இந்த துரியோதனுக்கு என்ற மதிக்குழாய் என்று கைத்தறி சிரித்தாய் என்ற பார்த்தாய். உங்களை விடவே கூடாது. தம்பி சூராட்டிலே தோற்று அந்த பாண்டியாகி சிலையை பிடித்து வஜ்ரபங்கம் செய்யலாம் மானப்பங்கம் செய்யலாம். பாண்டியாகிய மானம் பறிபோகட்டும் என்று கஜிந்தார் துரியோதன். கிட்ட நெருங்கினார். ஓடினேன். அதோட அந்த படுகாலிக்கு என்னுடைய காரியத்தை செய்கிறானே என்னுடைய சேலையை பிடித்து என் சேலையை பிடித்து மாறப்படம் செய்ய வருகின்றார். என்னை காப்பாற்றி எப்படி விட்டு கிளறியே எப்படி அறிந்து எந்த வருகின்றார்கள். ஏதோ சூதாட்டத்திலே எல்லாவற்றையும் தோற்று அடிமையாகிவிட்டது. எதையும் பேச முடியாமல் பூமாதேவியை பார்த்தவனோ தலையை கீழே போட்டுவிட்டார். இவர் காலையை விடுவதை விட கதாவித வீரன் வீரத்திற்கு அப்பேற்பட்டு வீரன் காலையிலே நான் எப்படி போய் கதை விழுந்தேன். ராஜா என் தெய்வமே பெயரை கேட்டாலே துரியோதன் கூட்டணி அதிர்கிறது. அந்த புத்தியற்ற துரியோதன் முன்னிலையில் இப்படி தலைவிட்டு நிற்கிற ஒரு வீரன் நம்பி விவேக் நம்பி அப்பையுக்கு சபதத்தை எடுத்து விட்டார்கள். என் பாண்டியாயை எப்போது கையெழுத்தி சிகையை பிடித்து நீ மாறப்போக செய்தார்கள். எதிர்காலத்திலே போர் நடத்துவானால்
துணையை முறித்து அதில் ஏற்படும் ரத்தத்தை என் உதவி எப்படி உங்களை முடிக்கிறவங்க ஆனால் எனக்கு ஒரு பாதை இருந்தது உன்னை கொல்லாமல் முடிக்காமல் விடமாட்டேன் முடிக்காமல் விடமாட்டேன் துணையை முடிப்பேன் என்று சமம் செய்திருக்கிறேன் சுவாமி அந்த சபதம் இங்கே அப்படியிருக்கு துணை அப்படி என்று அறிவி அவர் பஜித்தார் அவனை படிவாக மூத்தவர் இருந்தார் தர்மராஜன் பீமா அமதி அமதி அப்படி என்றவர் அண்ணனை மீறி பேச முடியாமல் அவரும் அமைதியாகிவிட்டார் அதன் பிறகுதான் யாராலும் வளைக்க முடியாத வில்லை வளைத்து என்னை மாற சொல்லியே உங்களுக்கு கேட்பதில்லை எனக்கு உரிமை எல்லாம் அறியார்களா யாரால் வளைக்க முடியாதவில்லை வளைத்து மாறக்கூடிய சொல்ல வேண்டும் நான் அறியாமல் அவரைத்தான் கேட்க முடியும் அப்படி என்று தெய்வமே மழையிட்ட வந்ததா யாராலும் வளைக்க முடியாதை கையிலே காட்டி வைக்கின்றது துரியோதன கூட்டத்தை படிப்படி மூத்தவர் தர்மராஜன் அர்ஜுனா நீயுமா இப்படி நீயும் தான் கோபத்தார் எல்லாம் தெரிந்ததை உதிக்கின்றாய் விடப்படுகிறேன் அம்மனுக்கு பயந்து அவன் அமைதியாகிவிட்டார் நான் யார் என்று கேட்பேன் ஒருவர் ஐந்து கணவன்மார்கள் இருந்து எம்மான பாய் போது இந்த உலகத்தை வாழ்வதை விட பஞ்சபாண்டவர் 3 பேர் போக 2 பேர் புத்தமாதேவிக்கு 3 பேர் போனாங்க அவங்க சக்கரத்தில் மாத்தாதேவிக்கு 2 போனாங்க அவர் காலையில போயிட்டு Yeah.
மகனுக்கு பிறகு அவர்கள் தட்டி கேட்க முடியாமல் அமைதியாகிவிட்டார். அதன் பிறகுதான் சில யாருக்கு அஞ்சாத பொருளாய் வசதியான இளைஞர்கள் கூட அன்பையாக நிற்கிறீர்களே. பிறகு வேறவர்களை அதிகாரிகளுக்கு ஆதரவுகளா அப்படி என்று நான் கோபப்பட்டு பேசியும் குதித்த பொறுமொழி ஆகிறார். குதித்தவுடனே நான் கேள்விக்கு